விடாமுயற்சி இது ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. மகிழ் திருமேனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அஜித் குமார் அர்ஜுன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. த்ரிஷா கிருஷ்ணன் கயல் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் சர்ஜா ரக்ஷித் அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. ரெஜினா கசன்ரா ரக்ஷித்தோட ஒய்ஃபா இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. ரம்யா சுப்பிரமணியம் அர்ஜுனோட ஃப்ரெண்டா இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. இவங்க கூட ஆரவ், நிகில் நாயர், தசராதி, கணேஷ் சரவணன் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோகிராஃபி ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் என்பி ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காரு. அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழ்நாட்டிலையும், ஸ்ரீகோகுலம் கேரளாலையும், ஸ்வகாத் என்டர்பிரைசஸ் கர்நாடகாலையும், ஏஷியன் சுரேஷ் என்டர்டைன்மெண்ட் ஆந்திராலையும் இந்த ஃபிலிம்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது 1997 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுல அர்ஜுன் கயல் அப்படின்ற ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க கடையில சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போ அசர்பைஜானுக்கு போறாங்க. அங்க எதிர்பாராத விதமா கையில ஒரு கேங்ஸ்டர் குரூப் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ அர்ஜுன் அவனை காப்பாத்துறதுக்காக போறான். அப்ப என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 150 மினிட்ஸ். 300 crore பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. பொங்கல் அப்பவே இது ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது இப்போ போஸ்ட்போன் ஆகி February 6 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. 7th February 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். நாராயண அஞ்சே மூணு மக்கள் இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி. சரண் வேணுகோபால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதான் இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்துல ஜோஜி ஜார்ஜ், ஷுராஜ் வெஞ்சரமூடு, அலென்சர்லே லோபஸ் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. அப்போ பிரபாகர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ராகுல் ராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஜோதி ஸ்வரூப் பந்தா எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா லவ்டேல் இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. வினு ஸ்ரீதர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ரேஷ்மா ரஞ்சித், ரமா ஷெகுலா, ஜஸ்பிரீத் கௌர், மீனாட்சி அனிஷ் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. பிரான்சிஸ் சபு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஈஷான்ற ஒரு பொண்ணு ஏர் ஹோஸ்டஸ் பிளஸ் மாடலாகவும் கூட இருக்கா. போட்டோஷூட்காக ரூபன் அப்படின்ற ஒரு போட்டோகிராஃபர் கூட லவ்டேல் இடத்துக்கு போறா. அங்க மர்மமான நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா இல்ல இது ஒரு ஆக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. சிராஜ் சுரேசா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல நவாஸ் கலாபவன், பேக்னா நவாஸ், சினோஷ் வர்கீஸ், அஜீஷ் ஜான் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஷியாம்லால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 7th February 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். தண்டேல் இது தெலுங்கு லாங்குவேஜ் ரொமான்டிக் சர்வைவல் டிராமா மூவி. சந்து மொந்ததி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல நாகா சைத்தன்யா, சாய் பல்லவி, பிரகாஷ் பெல்வானி, கருணாகரன் ஒவ்வொரு ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஸ்ரீகாகுளம்ல இருக்கிற ராஜு அப்படின்ற மீனை பிடிக்கிறவன் அவனோட லவரான சத்யாவை விட்டுட்டு குஜராத்துக்கு மீன் வேட்டைக்கு போறான். அப்போ எதிர்பாராத விதமா பாகிஸ்தானுக்கு போயிடுறான். அதனால அவனை வந்து அங்க பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் திருப்பி வந்தானா இல்லையா அப்படிங்கறத இந்த பிலிமோட ஸ்டோரி. இது ரியலா நடந்த ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஷாம்தர் சைந்தரன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதேவி பிரசாத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் நவீன் ஒலி பண்ணியிருக்காங்க. பன்னி வாசுவோட கீதா ஆர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஒக்க பதக்கம் பிரகாரம் இது ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி. சித்தாந்த் ரவன் அவனோட எல்லாத்தையுமே இழந்துடுறான். அவன் ஒய்ஃபும் மர்மமான முறையில கொண்டு போட்டுறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றப்ப என்னெல்லாம் நடக்குதுன்றதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பவானி வார்ட் 1997 இது ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். 7th February 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். அன்லாக் ராகவா இது ஒரு ரொமான்டிக் காமெடி த்ரில்லர் டிராமா ஃபிலிம். கஜராமா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். மிஸ்டர் ராணி இது ஒரு காமெடி டிராமா மூவி. பாகிரதா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். ஆதிபத்ரா இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம். தால்வார் இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ஃபிலிம். அனமதேயா அசோக் குமார் இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். ஷாரானாரா சக்தி இது ஒரு டிவோஷனல் ஹிஸ்டாரிக்கல் டிராமா மூவி. மந்தியா இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். February 7, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். லவ் எப்பா இது ஒரு ஹிந்தி ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். தமிழ்ல ரிலீஸ் ஆன லவ் டுடே படத்தோட ரீமேக் தான் இந்த படம். இந்த ஃபிலிம்ல அமீர் கான் பையனும் ஸ்ரீதேவி பொண்ணும் வந்து நடிச்சிருக்காங்க. தருராவ் பாணி அப்படின்ற லவ் கப்பல் இருக்காங்க. பாணி வீட்டில் இவங்க லவ் பண்றது தெரிய வருது. அதனால அவங்க அப்பா இவங்களோட போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு நாள் இருக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா படாஸ் ரவிக்குமார் இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. கீத் கோம்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஹிமேஷ் ரேஷ்மையா, சன்னி லியோன், பிரபுதேவா, கீர்த்தி குல்ஹாரி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லெட்ஸ் மீட் இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி. நியூ ஜென்ரேஷன்ஸ் கிட் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. தண்டேல் இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ரொமான்டிக் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை ஹிந்தியில டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.